சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் படையெடுத்துள்ளதால் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகனங்கள் ஊர்ந்தபடி செல்கின்றன. இது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். போக்குவரத்து நெரிசல் தொடர்பான காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பழனிவேல் இணைப்பில் இருக்கிறார். பழனிவேல், காட்சிகளையே பார்க்க முடியுது போக்குவரத்து நெரிசல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. இப்ப அங்க சுமார் எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிக்குது? இந்த போக்குவரத்து நெரிசல்ல சிக்கி இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது? கூடுதல் விவரம். பிரியதர்ஷினி, பள்ளி கல்லூரி தொடர் விடுமுறை, கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகை கொண்டாடுவதற்காக தமிழக கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ளனர். குறிப்பாக இன்று காலை முதலே கர்நாடக மாநிலம் பெங்களூர், மைசூர் போன்ற பகுதிகளில் இருந்து தமிழகத்துக்கு வரக்கூடிய வாகனங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. காலை முதல் தற்போது வரை ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நீண்ட வரிசையில் இருப்பதை நாம் பிரத்யேகமாக கழுகு பார்வை காட்சியில் பார்த்தோம். குறிப்பாக இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலையாக இருப்பது NH-44. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இணைக்கக்கூடிய இந்த சாலையில் நாள்தோறும் லட்சக்கணக்கான வாகனங்கள் செல்கிறது. குறிப்பாக கர்நாடகா மாநிலத்தில் நுழைந்து தமிழகத்தில் ஓசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் வழியாக இந்த சாலை கன்னியாகுமரியில் நிறைவடைகிறது. இதனால் எப்போதுமே இந்த சாலையில் வாகன நெரிசல் இருக்கும். குறிப்பாக தற்பொழுது பண்டிகை விடுமுறை, பள்ளி கல்லூரி விடுமுறை என்பதால் பெங்களூர் இருக்கக்கூடிய மக்கள் தமிழகத்தை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஏராளமான வாகனங்கள் இருக்கிறது. தற்பொழுது கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் இருந்து குந்தாரப்பள்ளி என்னும் இடம் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். குறிப்பிட்ட 3 மணி நேரம் தாமதமாக ஒரு சுங்கச்சாவடி கடப்பதற்கு 3 மணி நேரம் தாமதமாக அவர்கள் அந்த டோல்கேட்டை கடந்து செல்கிறார்கள். இதனால் அந்த பயணம் மேற்கொள்ளக்கூடிய முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாக இருக்காங்க. அவர்களுக்கு உணவு, பொது சுகாதாரம் போன்ற வசதிகள் என்பது தற்பொழுது அந்த பகுதியில் சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது. இப்போ சுங்கச்சாவடியை பொறுத்தவரை வழக்கமாக ஒரு வழி சாலை 14 கவுண்டர்கள் இருக்கிறது. 7 கவுண்டர்களில் தற்பொழுது வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு 2 கவுண்டர்கள் கூடுதலாக்கப்பட்டும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாக வந்து கொண்டிருப்பதால் போக்குவரத்து நெரிசலானது அதிக அளவில் இருக்கிறது. அதே போல் நோயாளிகள், கிருஷ்ணகிரியில் இருந்து அரசு மருத்துவக் கல்லூரிக்கு செல்லக்கூடிய நோயாளிகள் இந்த சுங்கச்சாவடியை கடந்துதான் செல்ல வேண்டும். அவர்கள் செல்வதிலும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா தமிழகத்திலிருந்து அதிக பேர் கர்நாடக மாநிலத்தை நோக்கி செல்வதாலும் இருபுறமும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்க காரணத்தினால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். உணவு, தண்ணீர் அவர்களுக்கு கிடைக்காம ஒரு சூழல் இருக்கிறது. 3 மணி நேரம் காத்திருந்து செல்வதால் அந்த இடைப்பட்ட நேரத்தை அவர்கள் பூர்த்தி செய்வதற்காக அதிவேகமாக செல்லக்கூடிய சம்பவம் நடக்கக்கூடும். அதனால் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இதனை தடுப்பதற்காக மாற்று ஏற்பாடாக இது போல முக்கிய நேரங்களில் சுங்கச்சாவடிகளில் கூடுதல் கவுண்டர்களை அமைத்து வாகனங்களை விரைவாக செல்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கப்படுகிறது. போக்குவரத்து நெரிசலால மக்கள் என்னென்ன மாதிரியான சிரமங்களை எதிர்கொள்றாங்க, அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு குறிப்பிட்டீங்க. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பழனிவேல். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.